ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைலில் செய்யலாம். ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்தது விளக்கெண்ணெய் ஊற்றலாம். ஆமணக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அது உடம்பு சூட்டை குறைக்கக்கூடியது. ஏன்னா நம்ம பாட்டிக்கு அம்மாவுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாரும் அந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. அதை யூஸ் பண்ணுறப்ப நல்லதுன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா கொள்ளு பருப்பு கொஞ்சம் வாய்வு, அதனால் பூண்டு நிறைய சேர்த்திக்குங்க. நிறையா சேர்த்துற அளவுக்கு நல்லது. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்குங்க. நல்லா வெந்து இறக்கிறப்போ நல்லா மணமாக இருக்குது. தக்காளி ஒரு 3 சேர்த்துக்குங்க. நான் 200 கிராம் பருப்புக்கு நான் 3 எடுத்துருக்கிறேன். 3 சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரு 4-5 விசில் விட்டுக்குங்க. அப்போ தான் கொள்ளு பருப்பு நல்லா வேகும். ஒரு 5 விசிலாவது விட்டு எடுத்துக்குங்க. வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்குங்க. நல்லா மாவாட்டை வெந்துருச்சு. 5 விசில் தான் விட்டேன். நல்லா மாவாட்டை வெந்துருச்சு. உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. அரைச்சி வச்சு கொத்தமல்லி, சீரக மிளகாலாம் அதில் கலந்துக்கலாம். நீங்கள் அம்மி இருந்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும். நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். அம்மியில் இருந்தால் அரைச்சிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வணங்கினா போதும். பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் மல்லி, ஜீரகம், மிளகாலாம் பச்சையாக தான் அரைக்கணும். வறுத்திங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு மனம் வரும். அதனால் பச்சையை அரைச்சி போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்லா வணங்கிடுச்சு. நீ பருப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி. கொள்ளு பருப்பு கடையிறதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக வேணும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். கடை அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றி ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நீ மல்லித்தழை போட்டு கடைஞ்சிடலாம். மல்லித்தழை போட்டாச்சு. நீ கடைஞ்சிடலாம். தண்ணி வடிச்சிட்டு கடையுங்க. கடைய மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைச்சிக்குங்க. ஏன்னா கடைஞ்சா தான் டேஸ்ட்டு வரும். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கடையுங்க. ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சா போகுது. நல்லாயிருக்கும். கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும்.